சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்தில் துஆ செய்தார்கள், வஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி. ரப்பே, எனக்கு நீ ஒரு ஆட்சியை தர வேண்டும், இதற்கு பின்னால் யாருக்கும் இப்படி ஒரு ஆட்சி வழங்கப்பட்டிருக்கக்கூடாது, அப்படி ஒரு ஆட்சி வேண்டும் என்று சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்தில் கேட்டு பெற்ற மகத்தான ஆட்சி. உலகத்தையே அரசாண்ட ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதர்களை மாத்திரமல்ல ஜின்களை ஆட்சி செய்தார். உலகத்தில் ஜின்களை ஆட்சி செய்தவங்க யார் இருக்கிறாங்க? மனிதர்களை மாத்திரமல்ல ஜின்களை ஆட்சி செய்தார்கள், விலங்குகளை ஆட்சி செய்தார்கள், பறவைகளை ஆட்சி செய்தார்கள். அத்துடன் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு காற்றையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தார். ஒரு மாத தொலைதூர பயணம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் சில மணி நேரங்கள் போதும். ஒரு பகல், ஒரு இரவு, ஒரு காலை, ஒரு மாலை. அந்த ஒரு மாலை அல்லது ஒரு காலையிலே சில மணி நேரங்கள் தான். ஒரு மாத தொலைதூரம் ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கடந்து விடுவார்கள் என்றெல்லாம் நமக்கு குர்ஆன் ஷரீஃபில் சொல்லப்பட்ட மகத்தான ஒரு ஆட்சி. அதேபோல் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பறவைகளின் மொழியையும் கற்றுக் கொடுத்திருந்தான். மன்திகத் தைர், பறவைகளுடைய மொழியை அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான். அதெல்லாம் வாயில்லாத ஜீவன்கள் நம்ம சொல்லணும். வாயில்லாத ஜீவன் வாயும் இருக்குது, பேசவும் செய்யுது. நம்மளை மாதிரி ஊருக்கு ஒரு பாஷை பேசாது, அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் ஒரு பாஷை, மலையாளத்தில் ஒரு பாஷை, அங்கே ஒரு பாஷை, அப்படி பாஷை பேசாது. துன்யாவுடைய எல்லா காகையும் ஒரே பாஷை தான் பேசும். துன்யாவுடைய எல்லா பூனையும் ஒரே பாஷை தான் பேசும். துன்யாவுடைய எல்லா எறும்பும் ஒரே பாஷை. ஆனால் பேச்சு இருக்குது. அதுக்கு பேச்சு இல்லாமல் துன்யாவில் அல்லாஹ் தஆலா அவைகளே வைக்கவில்லை. ரெண்டு எறும்பு அங்கேருந்து இங்கேங்கிறது வேகமாக சந்திக்குது, டப்புன்னு சந்திக்குது, ஏதோ ஒரு உரசுதுன்னு வைங்க, ஒரு பேச்சு சொல்லுதுன்னு அர்த்தம். ஒரு ஆட்டுக்குட்டி, சின்ன ஆட்டுக்குட்டி சத்தம் போடுது, அதுக்கு நிறைய கூட்டம் மந்தையே நிற்குதுன்னாலும் கூட அதனுடைய தாயாடு பதில் கொடுக்குது பற்றியலா. அவ இந்த சத்தத்தை அது உணர்கிறது, இது கூப்பிடுதலை அது தெரிந்திருக்கிறது. ஒரு காகம் செத்து கிடக்குது, அது ஒரு சத்தம் போடுது, ஒரு காகம் வந்து ஒரு கூட்டமே கூட்டிகிறதா இல்லையா? அப்போ அதுக்குன்னு ஒரு மொழி இருக்குது, நமக்கு தெரியல, அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், மன்திகத் தைர், பறவைகளுக்கென்று ஒரு மொழி இருக்கிறது, பேச்சு இருக்குதுன்னு சொல்கிறான். அந்த பேச்சை கற்றுக் கொடுத்த ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, நிறைய செய்திகள் ஹதீஸிலே வருகிறது. ஒரு பட்டாளத்தோடு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பயணம் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஜின்கள் பெரிய பட்டாளத்தோடு போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு மரத்தில் ரெண்டு குருவி நின்று பேசிக்கிட்டு இருக்குது. அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரித்தாங்க. சிரிச்சிட்டு சொன்னாங்க, என்ன பேசுதுன்னு தெரியுதா? அந்த ரெண்டும் சொன்னாங்க. தெரியலையேன்னாங்களாம். அந்த ரெண்டு பறவைகளில் ஒரு பறவை, அந்த ஆண் குருவி, அது சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவினா சிட்டுக்குருவி தான், நீங்கள் எதாவது நினச்சிக்கிறாதியா. அந்த ஆண் சிட்டுக்குருவி இருக்கிறதே பெண் சிட்டுக்குருவி இடத்துல கேட்கிறது, ஜவ்விஜ், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குது. என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படி கல்யாணம் பண்ணினால் சக்கினுக்கு ஐய குரஃபின் திமஷ்க் நாட்டிலே உள்ள குறிப்பிட்ட இந்த கோட்டையில் கொண்டு போய் உனக்கு ஒரு வீடு கட்டி நாங்கள் வைக்கிறேன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லுதுன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், அது சொல்கிற அந்த கோட்டை இருக்கிறது கூடு கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லாத கோட்டை, கூடு கட்டுவதற்குண்டான ஒரு வாய்ப்பே இல்லாத ஒரு கோட்டை அது. குல்லு ஹாத்திபின் கذاب. இப்படி அதாவது சம்பந்தத்துக்காக வேண்டி பேசக்கூடிய அந்த எல்லா ஹாத்திபும் எல்லா சம்பந்தியும் கொஞ்சம் அடிச்சு விடுறது தான் போல் தெரியுது, கொஞ்சம் பொய் சொல்கிறது இருக்குது போல் தெரியுதுன்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காமிச்சாங்கன்னு வருது. ஆக பறவைகளுடைய மொழியை கற்றிருந்தார்கள். எறும்புகள் பேசியதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்ந்தார்கள் என்பது குர்ஆன் ஷரீஃபினுடைய வரலாறு, நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு. அதே போல குர்ஆன் ஷரீஃபில் சொல்லப்பட்ட ஒரு வித்தியாசமான பறவை ஹுதுஹுது பறவை. ஹுதுஹுதுன்னு நம்ம என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஊரில் வந்து அதுக்கு சொல்கிறதா இருந்தால் கொண்டலாத்திங்கிறாங்க, அல்லது மரங்கொத்தி பறவைங்கிறாங்க. எது சொல்கிறாங்க? எது சொல்கிறாங்க பழக்கத்தில்? என்ன அமைதியாக இருக்கிறியா? மரங்கொத்தின்னு சொல்கிறாங்க இல்லையா? மரங்கொத்தி பறவைன்னு சொல்கிறாங்க. சில ஊர்கள் அது கொண்டலாத்தின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஹுதுஹுது. ஹுதுஹுதுங்கிறது இருக்குதா, இப்படிப்பட்ட அந்த மரங்கொத்தி பறவைத்தான் ஹுதுஹுது என்று சொல்லி காண்பிக்கிறது. இந்த மரங்கொத்தி பறவைக்கு பல்வேறு விசேஷங்கள் இருக்குது. நமக்கு அதனுடைய தன்மைகள் தெரியல. ஆனால் எந்த இடத்துல தண்ணீர் இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிருமா, தண்ணீர் இருக்கிறது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறதுங்கிறதையும் கண்டுபிடிச்சிரும், அந்த தண்ணீர் என்ன ருசியாக இருக்குதுங்கிறதையும் கண்டுபிடிச்சிரும். அது அதனுடைய அந்த சில செய்கைகளை வைத்து அது உணர்த்தும். அது கொத்தும் தன்மைகளை வைத்து அது எவ்வளோ தூரத்தில் இருக்குதுங்கிறத விளங்கலாம். கொத்தின பிறகு தன்னுடைய தலையிலே உள்ள அந்த கொண்டை ஆற்ற விதத்தில் வச்சு அந்த தண்ணீர் என்ன ருசின்னு விளங்கலாமா. தண்ணீர் இருப்பதையும் கண்டுபிடித்து விடும், அந்த தண்ணீருடைய தன்மையையும் அதை கண்டுபிடித்து விடும். அதுபோல் அந்த பறவையினுடைய இன்னொரு தன்மை என்னன்னு சொன்னால், பேச்சு கற்றுக் கொடுத்தால் பேசும். கிளி பேசுது இல்லையா? இந்த லவ் பேர்டுன்னு சில பிற பறவைகளை வளர்க்குறாங்க.
வளர்க்குறதுக்கு சிலது வளர்க்குறாங்க, கிளிக்கு பேச சொல்லி கொடுக்குறாங்க. அது மாதிரி வேறு என்னங்க பேசுது? அது மாதிரி சில பறவைகள் பேசுது இல்லையா? இந்த பேசும் இதை கற்றுக் கொடுத்தால் மரங்கொத்தி பறவை நல்லா பேசும். அதற்குண்டான அந்த பேச்சு ஆற்றல் அதற்கு இருக்கிறது. அதே போல் நினைவு ஆற்றல், இந்த மரங்கொத்தி பறவைக்கு நினைவாற்றல் ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுன்னு எழுதுறாங்க. அது மாதிரி சேமிக்கும் தன்மை, சேமிக்கக்கூடிய அந்த தன்மை மரங்கொத்தி பறவைக்கு. தன்னுடைய உணவு இந்த சோள இதை தான் சாப்பிடும், ஆனால் நீண்ட காலம் தனக்கு தேவையானதை சேமித்து வைக்கக்கூடிய தன்மை கொண்டதாக அந்த ஹுதுஹுதை அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அதே போல தகவல் சேகரிக்கும் வலிமை, எங்கிருந்து தகவலை கொண்டு வரக்கூடிய அந்த ஆற்றல் அதற்கு இருக்குது என்று சொல்கிறான். அதாவது இஸ்ரேலினுடைய தேசிய பறவை அது, இஸ்ரேலினுடைய அது தேசிய பறவை, அது நம்ம நாட்டு தேசிய பறவைங்க. அது மாதிரி இஸ்ரேலுக்கு ஒரு தேசிய பறவை இந்த கொண்டலாத்தி தான். இந்த கொண்டலாத்தின்னு வருது. இந்த மரங்கொத்தி பறவை தான் அதுக்குண்டான தேசிய பறவையாக இருக்குது. அருமையானவர்களே, இது இப்படி பல்வேறு விசேஷமான தன்மைகளை கொண்டது. ஒரு நாள் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பெரும் பட்டாளத்தோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஜின்கள், அதே போல பெரிய பெரிய கூட்டங்கள், பறவை எல்லாம் சேர்ந்து போகிற நேரம் இல்லையா? ஆனால் ஒரு இடத்துல தண்ணீர் அவங்களுக்கு தேவைப்படுது. இவ்வளோ பேருக்கும் தண்ணீர் தேவை. அப்போ எங்கே ஹுதுஹுதை எங்கன்னு கேட்குறாங்க. ஹுதுஹுதை காணல. மாலிலா அரல் ஹுதுஹுத், மாலிலா அரல் ஹுதுஹுத், எங்கே ஹுதுஹுதை காணல? அது ஒழுங்கான காரணம் சொல்லலைன்னு சொன்னால் வந்து அதை நான் சிகிச்சை அதுக்குண்டான தண்டனை கொடுப்பேன்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான். அதுக்கு பிறகு போன பறவை வந்துருச்சு. வந்த உடனே அந்த ஹுதுஹுத் பறவை தான் செய்தியை சொன்னது. இது மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போனேன், அங்கே போனால் எனக்கு பெரிய ஆச்சரியகரமான செய்திகள் அங்கே கிடைத்தது. நான் சபா என்ற அந்த நாடு, யமனுக்கு பக்கத்திலே சபா என்று ஒரு நாடு, அங்கே ஒரு ஆட்சி நடக்கிறது. பில்கிஸ் மகாராணி என்று ஒரு அம்மா அங்கே ஆட்சி செய்கிறார்கள் என்று அந்த நாட்டினுடைய செழுமையை, ஆட்சியினுடைய வலிமையை, பல்வேறு விதமான தன்மைகளை பற்றி அந்த பறவை சொன்னது. சரி, தகுந்த காரணத்தை சொல்லிடுச்சின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டாங்க. அப்படியா, அப்படி ஒரு ஆட்சியா அப்படின்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதுக்கு பிறகு ஒரு கடிதம் எழுதுறாங்க. யாருக்கு? அந்த சபா நாட்டினுடைய அந்த அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதம் எழுதிட்டு சொன்னாங்க, இதுஹப் பி கிதாபி ஹாதா, இந்த கடிதத்தை நீ கொண்டு போ. இப்போ அல்கிஹி இலைஹிம், போய் அந்த கடிதத்தை அங்கே கொண்டு கொடுத்துறான். இந்த புறாவுக்களை அனுப்புவாங்க இல்லையா, அது மாதிரி இதில் அனுப்புறது. அப்படி நீ அங்கே கொண்டு போய் கொடுத்துறான். சும்மா தவறில் அன்பும் பந்தர் மாதா எரிஞ்சிடும். அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒதுங்கி நின்றுக்க, என்ன நடக்குதுன்னு பார், என்ன நடக்குதுன்னு பாது. அதை வச்சு நம்ம அதுக்கு பிற அடிப்படையாக அந்த காரியங்களை முடிவு செய்து கொள்ளலாம் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார். அந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பி அதனுடைய நிலைகளை பார்த்து கொண்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணுங்கிறத செய்துக்கரலான்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார். இந்த பறவை அந்த கடிதத்தை அங்கே கொண்டு போச்சு. அங்கே கொண்டு போய் அந்த பறவை கொடுத்த பிறகு அது பார்க்கிறது, என்ன நடக்குதுங்கிறத பார்க்குது. கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு பில்கிஸ் மகாராணி தங்களுடைய ஆட்சியை, அதனுடைய மந்திரி சபையெல்லாம் கூட்டுகிறார்கள். மந்திரி சபையை கூட்டிட்டு அதுக்கு பிறகு கேட்குறாங்க, என்ன செய்கிறது நம்ம? இப்படி மாதிரி ஒரு பெரிய வல்லமை மிக்க ஆட்சி, அங்கிருந்து சுலைமான் என்று ஒரு நபியாகவும் இருக்கிறார், அதே நேரத்தில் அவர் ஒரு பெரிய ஆட்சியாளராகவும் இருக்கிறார். நாம் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறோம். இந்த சூரியனை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து நம்மை மாற்ற வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று அவர் அங்கே போதிக்கிறார். எனவே இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவருடைய இந்த காரியத்தில் நாம் இந்த கடிதத்துக்கு என்ன விதமான ஒரு அணுகுமுறைகளை, என்ன பதிலை சொல்ல வேண்டும் என்பது போல அந்த தன்னுடைய மந்திரி சபையை கூட்டி அதன் பில்கிஸ் மகாராணி அவர்கள் கேட்கிறார். பில்கிஸ் மகாராணி இங்கே கேட்குறாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, இதை நம்ம பொருட்படுத்த வேண்டியது இல்லை. அப்படி கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்களாம், இந்த கடிதத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எழுதியிருந்தாங்க, இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லா தஅலு அலைய வஅத்தூனி முஸ்லிமீன். இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நான் எழுதுகிறேன், என் மீது நீங்கள் வரம்பு மீறக்கூடாது, முஸ்லீம்களாக நீங்கள் வாழ வேண்டும், என்னிடத்தில் வர வேண்டும் என்று அவங்க கடிதம் எழுதியிருந்தாங்க. இந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுத்த உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, யா ஐயுல் மால வஃப்தூனி ஃபீ அம்ரி, கூட்டத்தார்களை என்ன செய்கிறது, இப்படி ஒரு கடிதம் வந்திருக்கு, நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க பதில் சொன்னாங்களா, நஹனு உலு குவத்தின் ஒலு பஸின் ஷதீத், நாம் சரியான படம் வச்சுருக்கிறோம், நாம் யாருக்கும் படிஞ்ச வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை, என்னன்னு போட்டு பார்த்துருவோம் அப்படின்னு அந்த கூட்டம் பதில் சொல்லுச்சு. ஏன்னா அவங்கள்ட்ட உள்ள வலிமையை பெருசாக நினச்சிருந்தாங்களே தவிர எதிரியினுடைய வலிமை என்னன்னு தெரியல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு ஜின்னு அனுப்புனா போதும், எல்லா கதையும் முடிஞ்சு போயிடும். எதிரியினுடைய வலிமை தெரியல, அதனால நம்மள்ட்ட பெரிய பட்டாளம் இருக்குது, நம்ம பார்த்துக்கிறோம்னு சொல்லி அந்த கூட்டத்தார் யோசனை சொன்னார். ஆனால் அந்த அம்மா சொன்னாங்கன்னா, இன்னல் முலூக்க இதா தஹலு கரியத்தை நஃப்ஸதூஹா,
சாதாரணமாக இவ்வளவு பெரிய அரசாட்சியை வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம கட்டுப்பட்டு இது பண்ணலன்னு சொன்னால் படையை அனுப்புனா முதல்ல ஊரை நாசப்படுத்திடுவாங்க. இவ்வளவு செழுமையான அழகான நாம் பாதுகாக்கக்கூடிய இந்த நகரம், இந்த ஊர், இந்த ஆட்சி அது வீணாகி விடக்கூடாது, அதனால் யோசிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு சொன்னாங்களாம். இங்கிருந்து நிறைய பரிசுகளை கொண்டு போங்க, கிடைப்பதற்கரிய பரிசுகள், விலை உயர்ந்த பரிசுகள், அப்படி தரமான பரிசுகளை எல்லாம் கொண்டுட்டு நீங்கள் கொண்டு போங்க. ஒரு கூட்டம் போட்டும், ஒரு குழு போட்டும், அந்த ஒரு குழு போய் அங்கேருந்து நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஒரு பெரிய கூட்டத்தை என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க. பெரிய கூட்டத்தை ஏராளமான பரிசுகளோடு கொண்டு இங்கிருந்து அதற்கு பில்கிஸ் மகாராணி அவர்கள் அங்கிருந்து அனுப்புகிறார்கள். இன்னி முருசிலத்தின் இலைஹிம்பி ஹதியத்துன் ஃபனாதிரத்துன் பிம எர்ஜிவல் முருசலூன். இங்கிருந்து நாம் என்ன செய்வோம், ஒரு பெரிய பரிசுன்னா அப்படி விலை உயர்ந்தது, 350 காரில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ரொம்ப விலை உயர்ந்த அளவுக்கு உண்டான உயர்தரமான அவ்வளவு பரிசுகளையும் கொண்டு போவோம். அவ்வளவு பரிசுகளையும் கொண்டு போகணும்னு சொன்ன உடனே இங்கேருந்து போயாச்சு. பரிசுகள்லாம் கொண்டு போன உடனே சுலைமான் கேட்டாங்க, லஞ்சமானு கேட்டாங்க. இது என்ன லஞ்சமா, இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போங்க, ஒன்றுங்க வேண்டியதில்லை, எல்லாத்தையும் நீங்கள் தூக்கிட்டு போங்க, நான் உங்களுக்கு அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று தான் சொன்னேன், நீங்கள் இவ்வளவு பரிசுகளை கொண்டு வந்து இதுக்கு நீங்கள் பகரம் கொடுக்குறீங்களா? இர்ஜி இலைஹிம் நீங்கள் இங்கேருந்து போங்க, அதுக்கு பிறகு தேவைப்பட்டு நீங்கள் ஒழுங்காக வரலன்னா ஒரு பட்டாளை வரும், அது என்ன நடக்குங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்புகிறாங்க. சரி, நான் இங்கேருந்து எல்லாத்தையும் திரும்ப கொண்டு போன உடனே தான் அப்போ அவங்க சொன்னாங்களாம், சரி நம்ம இந்த நேரத்தில் பில்கிஸ் மகாராணி பெறப்பட்டு வர்றாங்க, நம்ம போய் பார்ப்போம் நம்மளுடைய நிலை என்னங்கிறத, அவங்கள்ட்ட போய் உங்களுடைய கட்டுப்பட்டு போகலாங்கிற மாதிரி பில்கிஸ் மகாராணி அவர்கள் அங்கிருந்து அவர்கள் பெறப்பட்டு வருகிறார்கள். பெறப்பட்டு அவர்கள் இங்கே வந்து சேர்றாங்க. நீண்ட தூரம், கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டருங்கிறாங்க. அவ்வளோ தூரம் கடந்து வர்றாங்க. இன்னொரு 1 மணி நேரத்தில் வந்து சேரணும். ஏற்கனவே அந்த பறவை அந்த பில்கிஸ் மகாரானுடைய ஆட்சியை பற்றி இங்கே நிறைய சொல்லியிருக்குது. அப்படி ஆட்சி செய்கிறாங்க, இப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு உலகம் அரசுன் நதீம், அவங்களுக்கு ஒரு சிம்மாசனம் இருக்குது, சாதாரண சிம்மாசனம் இல்லை, கிட்டத்தட்ட அது மாதிரி உங்கள்கிட்ட கூட இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோ பெரிய சிம்மாசனத்தை வச்சுருக்கிறாங்க. அந்த சிம்மாசனம் இருக்குது, வெளியில் பார்த்தா சிம்மாசனம் மாதிரி தெரியுமா, மேலே 300 ரூம் இருக்குதான். உள்ளே நுழைஞ்சாச்சுன்னா அந்த சிம்மாசனத்துக்குள்ளே போயாச்சுன்னா மேலே கீழே அப்படி இப்படி அன்றிருக்கிறவன்ல 300 ரூம்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு உண்டான பெரிய சிம்மாசனம் அப்படி செய்து வச்சுருக்கிறாங்க. ஊரில் பாதி இருக்கும், அப்படி அளவுக்கு உண்டான ஒரு நிலை வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது சொன்ன உடனே சுலைமான் அந்த பில்கிஸ் மகாராணி அங்கேருந்து புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வர வேண்டிய நிலை, சில மணி நேரங்களில் வர வேண்டிய நிலை. அப்போ தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அந்த சிம்மாசனத்தை இங்கே தூக்கிட்டு வரணும், அந்த சிம்மாசனத்தை இங்கே கொண்டு சேர்க்கணும், உங்களில் யார் தயாருன்னு கேட்டாங்க. இங்கே தான் பெரிய பெரிய ஜின்கள் இருக்குதே, காலை இஃப்ரீத்து மினல் ஜின், ஜின்களில் ரொம்ப வலிமையான ஜின்னு இஃப்ரீத்து தான். அந்த துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க. அந்த இஃப்ரீத்து ஜின்னு சொல்லிச்சு, நான் வந்து நீங்கள் இந்த சபையில் இருந்து எழுந்திருக்கிறதுக்குள்ளே நான் கொண்டு வந்துடுறேன், சாதாரண உட்காந்தா எல்லா வேலைகளை முடிச்சுட்டு போகிறதுக்கு சில மணி நேரங்கள் ஆகும்னா அதுக்கு முன்னால் நான் கொண்டு வந்துடுறேன். இல்லை அதுக்கெல்லாம் அவங்க வந்துடக்கூடாது, அவங்க வந்து சேர்ந்துடக்கூடாது, அதுக்கு முன்னால் வேறு யாராவது கொண்டு வர முடியுமான்னு கேட்கும் பொழுது தான் கால் அல்லது இந்த இல்மும் மினல் கிதாப், அல்லாஹுடைய ஞானத்தை அறிந்திருந்த, இஸ்முல்லாதத்தை அறிந்திருந்த ஒரு பெரிய சீதேவி ஆசிஃப் இப்னு பர்கியா என்ற ஒரு இறைநேச செல்வர் அவங்க சொன்னாங்களாம், நான் நீங்கள் கண்மூடி முடிப்பதற்கு முன்னால் நான் அதை கொண்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆத்திக பிஹி கபலா எர்த்தத்த இலைக்க தர்ஃபு, கண்மூடி முடிப்பதற்கு முன்னால் நான் கொண்டு வருவேன். அது எப்படி முடியும், அது எப்படி நடக்கும், அது காரியம் எங்கே கொண்டு வருவாங்க, இவ்வளோ பெரிய இதை எப்படி வானத்தில் தூக்கிட்டு வர்றதா, பூமியில் தூக்கிட்டு வர்றதா, எதில் கொண்டு வர்றது இது? அது பல்வேறு நிலைகளை விளக்கம் சொல்கிறார்கள். அதாவது பூமிக்கு அடியிலே கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க, எந்த விதமான டிராஃபிக் இருக்காது அது, அதனால அப்படி ஒரு நிலையில் கொண்டாங்கன்னு சொல்லி கூட சில விளக்கங்களை சொல்கிறார்கள். அங்கிருந்து சரி கொண்டு வாங்கன்னு சொன்னாங்களாம், கொண்டுட்டேன்னு சொன்னாங்களாம், அவங்க கொண்டு வாங்கன்னு சொன்னாங்களாம், கொண்டுட்டேனேன்னு சொன்னாங்களாம். அந்த அளவுக்கு சீக்கிரமாக கொண்டுட்டாங்க. வந்த உடனே இங்கே பில்கிஸ் மகாராணி வர்றாங்க. வந்தா ஜின்கள்கிட்ட சொல்லி ஒரு மாளிகை கட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த மாளிகை அப்படின்னு சொன்னால் அப்படியே கண்ணாடி இலையாக நிலையில், கீழே எல்லாம் இருக்கணும், மேலே கண்ணாடி, மேலே தண்ணி ஓடுற மாதிரி தெரியுது. அரசருங்க உட்காந்துருக்குறாங்க, பில்கிஸ் மகாராணி வர்றாங்க. வந்தவொடனே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இந்த அம்மா கொஞ்சம் அப்படியே தூக்குறாங்க, தூக்குற ஒன்றும் தூக்க வேண்டாங்க, ஒன்றும் நினைச்சே வேண்டாம், அது தண்ணிலாம் இல்லை, அது கண்ணாடி தான் சொன்னாங்க. ஏன்னா சர்ஹம் உமர்றது மின் கவாரீர், கண்ணாடி தான் சொல்கிறாங்க. அதாவது இவங்களுடைய அரசாட்சியினுடைய மகத்துவத்தை அவங்க உணர்த்தி காட்டணும் அவங்களுக்கு.
அதுக்காக அப்படி ஒரு காரியத்தை செய்தாங்க. அந்த நேரத்தில் அப்படி ஒரு காரியத்தை செய்து வந்த உடனே அதுக்கு பிறகு ஹதரத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இடத்துல வர்றாங்க. இன்னி ஸலம்து நஃப்ஸி வ அஸ்லம்து மஅ சுலைமான் லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்லம்து மஅ சுலைமான், இந்த பரிசுகள்லாம் கொடுத்தவங்களை எப்படியாவது ஒரு லெவல் பண்ணலாம்னு நினைச்சோம், ஆனால் நான் அதில் தப்பு பண்ணிட்டேன். வா அஸ்லம்து மஅ சுலைமான், ஹதரத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாமோடு சேர்ந்து ரப்புல் ஆலமீனை நான் அவனை நம்பினேன், அவனுக்கு கட்டுப்பட்டேன் என்று பில்கீஸ் மகாராணி சொன்னதாக அல்லாஹ் அந்த வரலாறை சொல்கிறார். வரலாற்றிலே இன்னும் தொடர் இருக்கிறது. அவங்களை நிக்கா செய்தாங்க, குழந்தைகள் பெற்றாங்க என்றெல்லாம் வரலாறு செல்கிறது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த பில்கீஸ் மகாராணி இருக்கிறாங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கான அஹது அபவைஹி ஜின்னியன். பில்கீஸ் மகாராணியினுடைய பெற்றோர்களிலே ஒருவர் ஜின்னை நிக்கா செய்திருந்தார். பில்கீஸ் மகாராணியினுடைய தகப்பனார் இருக்கிறாங்களே, அவங்க கல்யாணம் பண்ணது ஊரில் உள்ள சாதாரண முறையில் இல்லை, ஒரு ஜின்னு பெண்ணை நிக்கா செய்திருந்தார்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் அப்படி ஒரு செய்தியும் வருகிறது. ஆக ஒரு வித்தியாசமான வரலாறு, பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்பட்ட வரலாறு. இன்றைய உலகத்திலேயும் கூட தகவல் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்திலே கூட இப்படி ஒரு டெக்னாலஜியை நாம் பார்க்க முடியாத அளவிற்கு உண்டான ஆய்வுக்கு உட்படப்பட வேண்டிய ஒரு மகத்தான செய்தி அப்படிங்கிறதை நம்ம கவனத்தில் வைக்கணும். அல்லாஹு தாலா அந்த நபிமார்களின் அந்தஸ்தை மென்மேலும் உயர்வாக்கி அருள்வானாக. அந்த சீதேவிகளோடும் அந்த நல்லவர்களோடும் அல்லாஹு தாலா நம்மையும் நம்மை சார்ந்த எல்லோரையும் சுவனத்தில் ஒன்று சேர்த்து வைத்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.